உங்களோட பேர் என்ன? பேர் என்ன? ஆ? ஜானி. ஜானிஸ்டர். உங்களோட நல்ல படிப்பும் படித்து நல்லபடியாக 100 ஆண்டு காலம் நல்ல செல்வாக்கோடு அந்த குழந்தை வாழும். சாப்பிட்றீங்களோ? சாப்பிட்றீங்க? உரைக்குதா? ஆடு சாப்பிடுவீங்களோ? எத்தனை வயசு ஐயாவுக்கு? 74. 74. பார்த்தீங்க, 74 வயசில் பயப்படாமல் சாப்பிட்றீங்களேன்னு ஐயா. இப்போ சின்ன பிள்ளைகளே பயப்படுது சாப்பிட்றதுக்கு. இதில் எடுத்து போய்ங்க சாப்பாடுகளை. ரைட், ஓகே. 99 வயசா? 90 ஆயிட்டா? ஐயா 90 வயசு. சாப்பாடு என்ன நல்லா இருக்கோ? கறி டேஸ்டாக இருக்கோ? ஒட்டுமொட்டமாக இருக்கா? சொல்லுங்க பாப்பா. ரைட், ஓகே, டபுள் ஓகே. குழந்தையாக வர வேண்டும் என என் வயிறார, என் மனதார, என் வாயார வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள துணுக்காய் தேராங்கண்டல் என்ற கிராமத்தில் இருக்கிறதான பகல் பராமரிப்பு முதியோர் இல்லம். பாருங்கள், விநாயகர் முதியோர் பகல் பராமரிப்பு இல்லம், பதிவிலக்கம் எல்லாம் இருக்குது. ராமர் கோவில் வீதி, தேராங்கண்டல். இப்போ நாங்கள் இந்த பகல் பராமரிப்பு முதியோர் இல்லத்தில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு மதிய போதனம் வழங்க போகிறோம். என்ன ஐயா? மிக்க சந்தோஷமா? ரைட். இப்போ என்ன காரணம் என்றால், இன்றைய தினம் லண்டனில் இருக்கிற அம்மா அவரால் அவங்களுடைய பேரண்ட 31வது நாளன்று குழந்தை கிடச்சி 31. அப்போ அந்த 31 நாளன்று அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ஒரு இல்லங்கள், அதாவது முதியோர் இல்லம் அல்லது சிறுவர் இல்லம், ஏதாச்சும் இல்லங்களுக்கு நீங்கள் மதிய உணவு வழங்குவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியால் இறைச்சி சாப்பாடு வழங்குவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ சரி நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி நான் 2-3 இடத்தை பார்த்தேன். பிறகு நாங்கள் இந்த தேராங்கண்டல் முதியோர் எங்களுக்கு தெரியும், நம்முடைய இடத்தை விடமாட்டேங்கன்னு தெரியும். அப்போ இந்த முதியோர் இல்லத்திலே நாங்கள் வழங்குவோம்ட்டு நேற்றைய தினம் ஃபோன் பண்ணி அந்த ஐயாவுக்கு என்ன பேர் அவருக்கு? தங்கவேல் அவர்கிட்ட கதைச்சிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், ஓகே நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்று சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் இப்போ இறைச்சி சாப்பாடு, கோழி இறைச்சி, மற்றது என்னென்ன கறின்னு பார்ப்போம். இப்போ அதெல்லாம் நாங்கள் இந்த முதியோர் இல்லத்திலே இப்போ சமைக்கிறதுக்கு அந்த அண்ணாக்களையும் பிடிச்சி சமைச்சிருந்தோம். என்ன காரணம்னா, இங்கே சமைக்கிறதுக்குரிய பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது தானே. இப்போ அதனால் இங்கே சமைச்சு கொடுக்க போகிறோம். சமையல் நடந்து கொண்டு இருக்குது. மதிய நேரமாக இல்லை. இப்போ நாங்கள் ஒரு 10:30 நேரம் இனித்தான் நாங்களும் பெருவினோம். அதை விட நான் சொல்லியிருந்தேன் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கொண்டு வர சொல்லி. அப்போ ஐயா சொல்லியிருந்தார், நாங்கள் சின்ன பிள்ளைகளையும் கூப்பிடுவோம். ஏன்னால் சின்ன பிள்ளைகள்ட்ட 31வது நாள் இப்போ அவங்க கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னபடியால் முதல் நாங்கள் வச்சோம் பருத்துறையிலங்கிற வீட்டில் சமைச்சு ஆட்களை கூப்பிட்டு கொடுப்போம். அயலில் இருக்கிற ஆட்கள், பக்கத்தில் இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு அவங்க சில வீடுகளில் இறைச்சி சாப்பாடு சாப்பிடாத ஆட்கள் மிதிக்கணும். என்றால் கஷ்டத்தில் பணம் இருந்தால் சமைச்சு சாப்பிடணும், இல்லாத நிலைமையில் இருக்கிறத சாப்பிட்டு கொண்டு சமாளித்து கொண்டு இருக்கிற ஆட்களும் இருக்கணும். அப்போ அவங்க எல்லாம் கூப்பிட்டு உணவளிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் எங்களுக்கும் அங்கே கொஞ்சம் இடைஞ்சல், நிறைய பேர் என்ன செய்யலாம், சமையல் பாத்திரங்கள் ஒழுங்கு பண்ணுற எல்லாம் கஷ்டம். அப்போ இங்கே எல்லாம் இருக்குதானே இருந்துச்சு, நாங்கள் அப்படின்னு மாற்றிட்டோம். இங்கே இல்லாட்டினாலுமே இங்கே விட மாட்டேங்க நம்முடைய இடத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேராங்கண்டல் இந்த முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நிறைய உதவி திட்டம் வழங்கியிருந்தோம். என்னென்ன வழங்கியிருந்தோம் ஐயா நீங்கள் சொல்லுங்க. முதல் விஷயம் எனக்கு உங்கள் பாராட்ட வேண்டியது, இந்த உலகத்திலேயே நீர் இல்லாட்டி நீரின்றி அமையாத உலகு அமையா. அந்த அடிப்படையில் தம்பதிகள் அந்த நீரை எங்களுக்கு கொடுத்து இன்றைக்கி விசேஷமாக அது குடிக்க வசதி இல்லாமல் போனாலும் மற்ற பிரதிவன் இங்கே ஒரு ஆள் அந்த குடிநீரை கொண்டாந்து குடிநீரும் இப்போ பிஆர்வி அம்மாச்சி அவங்க சுவிஸில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு முதல் சொல்லியிருந்தாங்க இந்த குடிநீர் வழங்குறதுக்கு கதைக்க சொல்லி. அப்புறம் அவங்க தான் நாங்கள் கதைச்சி அவர் மூலமாக கொடுத்துருப்பார். அவர் மூலியமாக அது வந்து விஆர்வி அம்மாச்சி இந்த மல்லாவிதான்
அவங்க நீர்ப்பாசனத்தில் அவங்க கதைச்சு அவங்க தான் இதை கொடுத்துருக்கு. அதெல்லாம் உங்களோட உதவிகள் நிறைய எங்களுக்கு வந்து கொண்டு தானே இருக்குது. வந்து கொண்டு தானே இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதன் நீங்கள் செய்வீர்கள் என என் மனப்பூர்வமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்டிட வசதி இல்லை. ஒரு வசதியை செஞ்சிட்டால் பிள்ளைகளுடைய பேர், எங்களோட தம்பி சுரேஷ் அவருடைய பேர் இங்கே பதியப்பட வேணும். எங்களுடைய பெண் சந்ததிகள் ஒரு பார்க்கக்கூடியதாக இப்படி ஒரு பெரியவர் வந்து இவ்வளவு நின்று இந்த முதியவர்களுக்கு நீரில் சாப்பாடோ வசதிகளோ சகல வசதிகளும் நீங்கள் என்னென்னால் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு நிகழ்வுக்காக வந்து சாப்பாடும் மற்றது வயது போன ஐயாக்களுக்கு சாரம் அடுத்த சாரி முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்ப காலம். ஆமாம், அது நோர்வேல இருக்கிற சாய்மன் மார்கரெட் குடும்பத்தினர் அவங்களுடைய அம்மா என்று நினைக்கிறேன். அவங்க தான் அதை ஏற்பாடு செய்து முதல்ல நான் வந்தேன். அதுக்கு பிறகு நிறைய உதவி திட்டங்களை கொண்டு கொடுத்துருக்கு. நிறைய வாட்டி உணவும் இங்கே கொடுத்துருக்கிறோம். அடுத்து இந்த குழாய்க்கிணறு அடித்து தொட்டி கட்டி அது அந்த தண்ணியும் வழங்கியிருக்கிறோம். அடுத்தது ஐயா போன முறையும் கேட்டிருந்தீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டிட வசதி, அதாவது சமையலுக்கு கொஞ்சம் பாருங்க இந்த பலி பாலமரத்துலாம் சமைக்கணும், மழை வந்தாலும் பிரச்சனை. அப்போ அதுக்குரிய மாதிரி ஒரு கட்டிடம் ஒன்று செய்யப்படி தர சொல்லியிருந்துச்சிங்கன்னா அதை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பதிவு பண்ணிக்கலாம் வருங்காலத்தில் பார்ப்போம். என்ன சரி உதவி அந்த குறிப்பாக நான் கேட்டுக்கொள்வது, முதியவர்கள் கிட்டத்தட்ட 80% இந்த கட்டிட வசதி இல்லை. அதைத்தான் என்னுடைய சரி அது வருங்காலத்தில் பார்ப்போம். என்றால் எனக்கு ஒரு லண்டனில் இருக்கிற அண்ணா சொல்லியிருக்கிறார், நேசரி பாடசாலை ஒன்று அமைச்சு கொடுப்போம். இருக்காங்க சரி, இந்த நேசரி பக்கத்தில் இருக்கும் நேசரி அவங்க அங்கே ஒன்று இருக்கிறேன். சரி பார்ப்போம். அது இல்லாட்டி வேறு ஒரு கட்டுறமோ ஏதோ ஒன்று அந்த திட்டம் வந்தால் உடனே முதல் கட்டமாக இங்கே கொண்டாந்து தருவேன். கட்டாயம் நீங்கள் தருவீங்க. எங்கள் முழு நம்பிக்கை இருக்கு, எப்பயுமே கைவிட மாட்டேங்க. சரி லண்டனில் இருக்கிற அந்த அம்மா அவங்களுடைய பேரண்ட 31 நாளை முன்னிட்டு இந்த கஷ்டமான இடத்துல இருக்குதானே, அதை தேராங்கண்டல் ஏரியாவே கொஞ்சம் கஷ்டமான குடும்பத்தினர் தான் பாடி நம்ம அன்றாடம் கூலி வேலை செய்து விறகு அடித்து மீன் பிடிச்சி அப்படியான குளத்தில் மீன் பிடிச்சி அப்படித்தான் பாலினம் தொழில்களோ இருந்தாலும் அவங்க நில கஷ்டம். அந்த வசதி படைத்தவர்கள் இல்லை பெரிய அளவில். இப்படியான இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த முதியோர்களுக்கு நாங்கள் இந்த உணவு அளிக்கிறோம். அந்த அம்மாவுக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் அந்த நன்றி. சரியா நாங்கள் சமையல் என்ன கட்டத்தில் போகுது? அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் என்ன பிறந்த நாள் இல்லை, பேரண்ட 31வது நாள். 31வது நாள் தொட்டிலிடும் நாள்னு சொல்லுவாங்க. அது வளர்ந்து உயர்ந்து சீரும் சிறப்புமாக கல்வியிலே பல பதவிகளை வகுத்து அவர் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து முதியோட்ட வசனம். அது பாருங்க அந்த ஆசீர்வாதம் என்ன பெரியாக்கள்கிட்ட இந்த வசனத்தை கேட்குறதே ஒரு ஆசீர்வாதம்னா அந்த குழந்தை மென்மேலும் நல்ல வடிவாக வளர்ந்து நல்ல நிலையில் நல்ல மனிதனாக வளர்ந்து நிறைய புகழ் எல்லாம் பெற வேணும் அப்படி வாழ்த்துறார். ஓகே ஐயா, இப்போ கறி சமையல் எல்லாம் என்ன கட்டத்தில் போகுது? சோறு சமைச்சாச்சா? என்னென்ன சமைச்சது? எல்லாம் சமையல் சரி, இறைச்சியா சமைக்க ரைட். வாங்க நாங்கள் ஒரு கப்பு சாப்பிடலாம். இப்போ இன்னும் ஆட்கள் வேற இல்லை, நீங்கள் தான் பெரிய வினம். இங்கேதான் சமையல் நம்ம மட்டும் அம்மாக்கள் பாருங்க என்ன செய்கிறீங்கள் நீங்கள்? சமைக்கிறீங்கள்? ரைட். 100 புத்தகங்களை கொண்ட நூலகத்திற்கு சமம் தாத்தா பாட்டி உள்ள வீடு. பாட்டிகளை விட சிறந்த மருத்துவரும் இல்லை, தாத்தாக்களை விட சிறந்த ஆசிரியரும் இல்லை. உண்மைதானே? அங்கே நிறைய எழுதியிருக்கா. இதான் இந்த முதியவர்களுடைய இந்த பெயர் பட்டியல். காலமான இளைஞர் அமரர் போட்டிருக்கணும். காலமான ஆகு இதுக்கு வயசெல்லாம் போட்டிருக்கேன் ஐயா. என்னவே அப்பா துறை ராசையா, அப்பா துறை ராசையா 29 வயசா? 90 ஆயிட்டா ஐயா? 90 வயசு 90 வயசா? பாத்தீங்களா?
நான் அப்படி நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு 75 வயசு தான் நினைச்சேன். அவர்கிட்ட அந்த கதைன்ற அந்த துணி பார்த்தீங்களா ஒரு அர்த்தமா ஒன்றிட்டு அவங்க கதைக்கிறாரு. சூப்பர் ஐயா. இது என்ன சம்பல் நடக்குது? ஒனியன் ஒனியன் சம்பல் செய்றீங்களோ? வெங்காய சம்பல் செய்ய போறீங்க? வெங்காய சம்பல் மாத்திரம் தான். வெங்காய சம்பல் வரப்பெல்லாம் செய்து சோத்து கலக்கப்படும். ரைட். அடுத்தது என்ன கறி பாக்கி இருக்கு? கறி இப்போ கோழிக்கறி இருக்குது வைக்கிறது. மெச்சம் என்னது? பருப்பு பைத்தங்காய் சம்பலும் ரெடி. ஆமா, இதுக்கு என்னென்ன இருக்கு? எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரொம்ப 4 இருக்கு. சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கீங்க. போடட்டா போடட்டா? இது என்ன போடுறீங்க? கடுகு வெந்தயம் சீரகம். கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் ஒரே அடியாவே போடுறீங்கன்னு. பதினெட்டு கிலோ சிக்கன் கட் பண்ணி என்னென்ன போட்டிருக்கீங்க? தூள் தேசிக்காய் புளி, தூள் தேசிக்காய் புளி, உப்பு மூண்டும் போட்டு உப்பு ரெடி வச்சுக்கோ. இப்பெல்லாம் போட்டு பிரட்டி இப்போ எவ்வளோ நேரத்தை வச்சுக்கிங்க? அரை மணி தேலமாக வச்சுருக்கோம். சின்ன காய்ச்சல் கழுவிட்டாங்க. அந்த ஊசி கழுவணும், பொரிக்கணும். இதுக்குரிய மூடியை தாங்க. அப்படி வந்து பெரிய மூடி. இது என்ன சரக்கு தூளா? சரக்கு தூள். சரக்கு தூள். அம்மா அதில் அம்மா என்ன நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி விட்டாங்க. என்னது? உங்களோட பேர் என்ன? பேர் என்ன?
ஜானி ஜானிஸ்டர் ஜானிஸ்டர் உங்களோட விளக்கி சொல்லணும் நிஷாலினி நிஷாரண்யா உங்களோட கனிஷ்டர் நீங்க விளக்கு நீங்க ஜெசிந்தர் ஜெசிந்தர் அம்மம்மாக்கள் வந்தீங்க உங்களோட அம்மம்மாக்கள் நிற்கணும் அம்மம்மாக்கள் அப்பப்பா நிற்கிறாரா இல்லை அம்மம்மா உங்களுக்கு யார் இருக்கிற தாத்தா உங்களுக்கு தாத்தா உங்களுக்கு அம்மம்மா ஐயா அம்மம்மா உங்களுக்கு தாத்தா இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ என்னென்ன சமைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக கறியெல்லாம் முடிஞ்ச பிறகும் கடைசியாக ஒரு 8 கிலோ அரிசி போட்டிருக்கணும். அது முடிய பார்க்கலாம். இப்போ நாங்கள் சமைச்சு முடிச்சு இப்போ தயாராக இருக்கிற சாப்பாடுகளை பார்த்துட்டு அடுத்தது பிளேட்டில் நாங்கள் போட்டு அதுக்கு பிறகு தான் வயதானவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம் என்னென்ன சமைச்சிருக்கேன். கீரி சம்பா அரிசி, கரட், லீக், வாழைக்காய் இது மூன்றும் பொரித்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி இருக்குது. இப்போ அடுத்த பேசின்லேயும் அதே தானே என்ன கரட், லீக்ஸ், வாழைக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இந்த ரைஸுக்கு பைத்தங்காய் தூள் போட்டு பிரட்டி இருக்கு என்ன பிரட்டல் தூள் போட்டு பிரட்டி வச்சு கிடக்குது. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். பருப்பு தண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன்னு தண்ணி பாத்திரமா இருக்கா விட்டு சாப்பிட டேஸ்டாக இருக்கு. ரைட் பருப்பு. அடுத்தது என்ன வெங்காய சம்பல். இப்போ இந்த வெங்காய சம்பலுக்கே கொஞ்சம் நேரம் மினக்கெட்டவர் ஐயா நான் நின்று பார்த்தேன். நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் போல இருக்கு. மிளகாய் எல்லாம் பொரிச்சு போட்டவர் மிளகாயெல்லாம் பொரிச்சு போட்டு மற்ற தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு. அதுக்குரிய மாதிரி என்னென்ன இதுகள் போடணுமோ கடுகு வெந்தயம் இதுக்கெல்லாம் தாளித்து எல்லாம் போட்டு அதில் பிரட்டி இருக்கு. ரைட். இப்போ இந்த வாழைக்குள்ளேயும் இருக்குது வாழைக்குள்ளேயும் இருக்குது. ஓகே இந்த வாழைக்குள்ளே என்னோட எடுத்துக்கொண்டே போடுறது சுகம். இல்லை நான் தான் ஆரம்பத்தில் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கினான். அவர் எப்படி அதை சமைக்கணும் அப்படின்ற அதன்படியே இந்த சிக்கன் சமைச்சிருக்கு. அதுக்குரிய மாதிரி நாங்கள் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஐயா அம்மா வணக்கம். வணக்கம். இப்போ எவ்வளோ நாள் இப்போ வந்திருக்குதுண்ணா? கொஞ்ச நாள் தான். அப்புறம் டப்பண்டு உடனே 3 மாதம் இல்லையா? சரி என்னென்றால் உங்களை மாதிரி வேறு இடங்களுக்கும் போகிறேன் நான். அந்த கிளிநொச்சியில் இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகளும் அவைகிட்ட எல்லாம் போகிறேன். அப்போ மன்னாரில் சேர்ச்சியில் எல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துனாங்க. அப்போ அப்படியே சுற்றி கொண்டு வரைக்கான வரலாம் அடிக்கடி வர. இப்போ இன்றைக்கு வந்த வாரங்களாக உங்கள்கிட்ட வர மாட்டேன். வேறு வாட்ட போயிடுது. சரிதானே. இன்றைய தினம் லண்டன் நாட்டில் வசிக்கிற ஒரு அம்மாவரால் அவங்களுடைய பேரண்ட 31வது நாள் இன்றைக்கு பேரன் கிடைச்சி 31வது நாள். அப்போ அவங்க எப்படி இப்போ நாங்கள் இந்த 31 கொண்டாடுறதா என்ன செய்வோம்? ஆடோ மாடோ கோழி எல்லாம் சமைச்சு ஆக்களை கூப்பிட்டு விருந்து வச்சு கொண்டாடுவோம் இல்லை 32. அப்போ அதே தான் அவங்களுடைய 31க்கு அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இல்லங்களுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களான்ட்டு. அந்த வகையில் தான் நான் இங்கே குழந்தை சாப்பாட்டை தருறேன். சரியா? ஓகே தானே? என்ன இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களா? அந்த அம்மாவுக்கு லண்டனில் இருக்கிறாங்க என்னம்மா சொல்ல போறீங்க? 31 நாள் குழந்தைய சந்தோஷமா அவங்க கையில ஏற்றி 31 கொண்டாடுறபடியா நாங்களும் அந்த குழந்தைய வாழ்த்தி என்னன்னு வாழ்த்துவீங்க சின்ன பிள்ளையில இந்த சின்ன பேர பிள்ளை என்ன வாழ்த்தி விடுங்க அவங்க இருக்கா? அப்போ தான் போடணும். நல்ல கல்வி கற்று நல்ல சீரும் சிறப்போட வாழணும் வாழ்த்துறீங்க. அந்த அம்மாக்கள் அந்த குழந்தை பிறந்து 31ஆம் நாளிலே எங்களுக்கு சுபாஷ் அவர்கள் தலைமையிலே இந்த தேராண்டல் முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து எங்களுக்கு இன்றைக்கு ஒரு அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார்கள். அந்த 31ஆம் நாளிலே அந்த குழந்தை 100 ஆண்டு காலம் நல்ல நோய் நொடி என்று வாழ வேண்டும் என்று இந்நேரத்திலே கேட்டுக்கொண்டு அதோடு அவருடைய உறவினர்கள் அந்த குழந்தையோட தந்தை பாட்டி தாத்தா அனைவருமே இந்நேரத்திலே இந்த உணவு வழங்குறதை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களும் நோய் நொடி என்று 100 ஆண்டு காலம் இந்நேரத்திலே வாழ வேண்டும் என்று எங்கள் தேராண்டல் முதியோர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு இந்த மதிய உணவை வழங்கி சிறப்பித்த எங்களை உண்மையிலேயே நாங்கள் ஒரு வாழ்த்து கடுமையாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அது இவருக்கு சார்பு. ஏன்னு கேட்டால் இந்த முதியோர் இல்லம் கட்டி எங்களுக்கு
நான் வந்து துறக்கையில் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வைத்தியன் இருக்கார். அந்த வைத்தியனும் நான் வந்து இந்த முதியோர் இல்லத்தை துறக்கையில் தெரியும் இந்த முதியோர் இல்லம் எப்படி இருந்தது. உடனடியாக நாங்கள் வந்து அதுக்கு உரிய என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவர் தலைவராக இருந்தார். அவரை வைத்து நாங்கள் எல்லாம் செய்த பிறகு அதே கிழமையில் இவரும் வருகை தந்து என்னோட நேரடியாக இதை ஒரு 7 மணி இருக்கும் வந்து கதைத்தவர்கள் கதைத்து இப்படி அவர் உடனே நான் எனக்கு வந்த நேரமும் நல்லம் அன்று நாளும் நல்லம். அதனால தான் அவர் வந்து எங்களுக்கு பல உதவிகளை இங்கே செய்திருக்கிறார். உடனே நான் கேட்டபடி கிணறு அடித்து தந்தவர், தொட்டி கட்டி தந்தவர். தொட்டி கட்டி ஒரு கிணறு அடித்து தொட்டி கட்டி தந்த பிறகு அந்த தண்ணியை வீணாக்கினால் ஒரு கண்டை வைத்தால் அந்த கண்ணுக்கு ஒரு வேலி பாதுகாப்பு வேணும். உடனடியாக நான் கேட்டேன் இப்படி ஒரு வேலி பாதுகாப்பு. உடனடியாக அந்த வேலி செய்வதற்கு எவ்வளோ வேணும் என்று கேட்டால் நான் சொன்ன கணக்கின்படி ஆக்களை வைத்து அந்த மட்டைகளை கொண்டு வந்து கட்டி வேலியும் பாதுகாத்து தந்து உண்மையிலேயே அவருக்கு சார்பாக அவருக்கு நல்ல எண்ணத்தின்படி இந்த முதியோர்களுக்கு நல்ல உதவி செய்ய வேண்டும் என்று நல்ல மனதோடு செய்தனால தான் இன்றைக்கு நாங்கள் 3-4 வாழைக்குடையை விட்டு போட்டு ஏதோ உண்டியலில் அந்த காசை போட்டு வச்சுருக்கோம். அது அவருக்கு தான் சாரும். யாரும் உங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்களே சில நேரத்தில் எனக்கு சொல்லியிருக்கீங்க இந்த முறை இந்த வாழைப்பழ அவர் வந்தால் அவருக்கு வெட்டி கொடுத்துருங்க அவர் சாப்பிடட்டும் சொன்னீங்களா இல்லையா? இதில் யார் சொன்னாங்க? அப்படி என்னன்னு கேட்டால் நாங்கள் யாரையும் மறக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நாங்கள் வந்து முதியோர்கள், ஒரு முதியோர்களாக இருக்கிற நாங்கள் நல்ல வார்த்தைகளையும் நல்ல எண்ணங்களையும் படைக்கவும். அது போன்று இன்றைக்கு அந்த குழந்தை பிறந்த நாளிலே எங்கள் முதியோர்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கார்கள். நாங்கள் அதோட சிக்கன் அந்த குழந்தை சிக்கன் சாப்பாடு எங்களுக்கு வழங்கியிருக்கு என்று சொன்னால் அப்போ அந்த குழந்தை பிறந்த நாள் நல்ல நேரம் நல்ல ஒரு வாழ்க்கையிலேயே நல்ல எண்ணங்களை படைத்து நல்ல படிப்பும் படித்து நல்லபடியாக 100 ஆண்டு காலம் நல்ல செல்வாக்கோடு அந்த குழந்தை வாழும். ஏன் கேட்டால் 31 ஆண்டு இப்படி ஒரு முதியோர்களுக்கு ஒரு வழங்குறதா இருந்தால் அதை அவருக்கு போய் சேரமுண்டு இந்நேரத்திலே கேட்டுக்கொண்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டு இந்த உணவை வழங்கிய சுபாஷ் அவர்களுக்கும் அந்த 31 நாள் அந்த குழந்தைக்கும் அவருடைய தாய்க்கும் அவருடைய தந்தைக்கும் தாத்தா பாட்டி உற்றார் உறவினர் அவர்கள் அனைவருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடியென்று வாழ வேண்டும் என்று தேராங்கண்டல் முதியோர் சார்பாக வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் இதில் வந்திருக்கிறதான ஆட்களுக்கு 50 சாப்பாடு பிளேட்டில் போட்டு வச்சிருக்கு. இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோமே ஐயா. தண்ணி வசதியெல்லாம் ஓகே தானே? தண்ணியெல்லாம் ரெடி ஆகிட்டீங்களோ? சரி, இப்போ நீங்கள் கொடுத்துட்டு திருப்பி கேட்டு இப்போ கொடுக்கணும் கறி எல்லாமே. ரைட்டா? அப்போ நீங்கள் ஒரு சின்ன இதில் எடுத்து போய்க்கணும் சாப்பாடுகளை. ரைட், ஓகே. நீங்கள் வேலை செய்யணும் பார்க்குறீங்களா? நீ கதிரையிலே அப்படி என்ன முறை கொடுக்கலாமாங்களா? கொடுங்க. வாங்கிடுவாங்க. அப்படியே எல்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் குறைச்சி போடுவோம். சின்ன கொஞ்சம் குறைச்சி போட்டோம். இவ்வளவு சாப்பிட மாட்டோம், பட்டிடுவா. அப்படியா? அப்படி என்ன நீங்க தீர்த்துங்களா? ஒன்றை சாப்பிடணும் தீர்த்தாட்டுமே. கொடுங்க, அவாட்ட அம்மா கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு தீர்த்துங்க. ஏப்ரல் 2 எங்க வைக்கிறீங்க? ஒரு கறி கொண்டு வந்து சாப்பிட்டு கேட்டு கொடுங்க. இன்னொன்று வேணும். தம்பி
சாப்பிட நல்லா தெரியுமா? தள்ளி வைங்க. அக்கா இதில் ஊற்றுங்க தண்ணி. சாப்பிட்றாவோ? சாப்பிட்றீங்களோ? சாப்பிட்றீங்க? உரைக்குதா? உரைக்குதா? தண்ணி வேணுமா? தண்ணி தண்ணி கிடைச்சதா? சரி. ஓ சாப்பிடுங்க. வரையா சாப்பிட்டு சாப்பிட்டு போய்க்க கட்டிக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓ சாப்பிட கொண்டு போகலாம். சரி. நீ சாப்பிடு சாப்பிடு கொண்டு போகலாம். சாப்பிடு கொண்டு போய் ஹாய். உரைக்குதா? உரைக்குதோ? தண்ணி வேணுமோ? இந்த தண்ணி ஒன்று சாப்பிடுங்க. சோறு கறி வாங்கி சாப்பிடுங்க. அவசரம் இல்லை, மெதுவாக சாப்பிடுங்க. சாப்பாடு என்ன நல்லா இருக்கோ? கறி டேஸ்டாக இருக்கோ? ஒட்டுமொட்டமாக இருக்கா? சொல்லுங்க பாப்பா. ரைட், ஓகே, டபுள் ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம். சாப்பாடு எப்படி இருக்கு? 100க்கு 100 நல்லா இருக்கு. 100க்கு 100 நல்லா இருக்கோ? நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்களோ? எல்லா இறைச்சி வகையும்? இல்லை இல்லை. என்னென்ன சாப்பிட மாட்டீங்க? மாடு வண்டி சாப்பிடுங்க. மாடு வண்டி சாப்பிடுங்க. சாப்பிட்றே இல்லை. ஆடு சாப்பிடுவீங்களோ? எத்தனை வயசு ஐயாவுக்கு? 74. 74? 74. பார்த்தீங்க, 74 வயசில் பயப்படாமல் சாப்பிட்றீங்களேன்னு ஐயா. இப்போ சின்ன பிள்ளைகளே பயப்படுதல் சாப்பிட்றதுக்கு. அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று பயப்படுதல். எப்படி 74 வயசு 80 வயசு ஐயா அம்மாக்கள் எப்படி சாப்பிடணுன்னு பார்த்தீங்களோ? ஏன்னா வடிவாக சாப்பிட்டுட்டு திருப்பி வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் போய்க்கு நீங்கள் வாங்கி கொண்டு போங்க, சரியா? ஏன்னா தண்ணி கொண்டு வர சொல்லட்டா? அம்மா தண்ணி கொடுங்க. கொடுத்தா அங்கே சிரிப்பா. இங்கிலீஷ் தண்ணுவா, சிங்களம் தண்ணுவா. தண்ணிக்கானு சொல்கிறது வத்தூரு. வத்தூராவே வத்தூருவா. அப்புறம் என்ன? ரைட். அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க என்ன இது முதல் சாப்பிடலையோ? முதல் சாப்பிட்டாச்சு. அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க. போய்க்க வாங்கின்னு போங்க.
நல்லா இருக்கு. தங்கா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உரைக்குதா? இல்லை போட்டு சாப்பிடுங்க. ஓ உரைப்பு சாப்பிடுவீங்களோ? அப்போ போட்டு சாப்பிடுங்க. போட்டு தரட்டா? வேண்டாம். சாப்பிடு நெடுத்து பின்னாஞ்சோன்ருக்காங்க. தங்க வடிவ சாப்பிட்டா. ஹாய் இந்த லைனை பார்த்து எப்படி சோறாம் போட்டு கொடுங்க. அங்கே இருந்தானே பாரு இப்போ தலையில் உள்ள நல்ல பிள்ளையோ ஐயா கறி கறிதான் வாழ்ந்து Bye bye. நாங்கள் இந்த முதியோர் இல்லத்தில் சாப்பாடெல்லாம் கொடுத்து மற்றது போவைக்கில் ஆளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்டேன். நீங்கள் என்ன கேட்குறாங்க எல்லாரும் கொடுத்துருக்கீங்களோ? கொடுத்து விட்டேன். நீங்கள் இப்போ சந்தோஷமாக இந்த முதியோர் இல்லத்தில் முதியவர்களும் சிறார்களும் இப்போ பாருங்க தம்பியோட கடைசியாக வந்து ஆறுதலாக இப்போ நான் தான் போட்டு கொடுத்து இருந்து சாப்பிட்றேன். காணும் காணும் ரைட்டா சாப்பிட்டு முடிக்கணும் அவ்வளோ ரைட். இப்போ அடுத்ததாக நாங்கள் ஒரு 20 சாப்பாட்டு பார்சல் மணியை சொல்லி கட்டியிருக்கிறோம். இப்போ என்ன காரணம் என்றால் இங்கே இருக்கிறார்கள் கொடுத்து மீதியானது இப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. இப்போ ஒரு 20 வெளியே ஆட்களுக்கு, அதாவது நாங்கள் போகிற இடத்துல முதியவர்களோ இல்லை சிறார்களோ யார் போனாலும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக 20 பார்சல் எடுத்துருக்கிறோம். பாருங்கள் பார்சல் கட்டி பட்டியில் எடுத்துருக்கோம். போகும்போது கொண்டே கொடுப்போம். சரியா? சந்தோஷம் தானே? எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணவாங்க தானே? எங்களுடைய சுபாஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டே 70 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி 65 பேர்கிட்ட வந்தவங்க 65 பேர் சாப்பிட்டு நல்ல வடிவாக வீட்டுக்கும் சில பேர் வீட்டுகளுக்கும் கொண்டு போயிருக்கார்கள். அதை விட 20 பார்சல் கொடுத்திருக்கிறோம். மற்றது நாங்கள் இந்த சமைத்தவர்களுக்கும் விசேடமாக அவர்கள் கொஞ்சம் கவனிச்சிருக்கோம். ஏனென்றா அந்த சுபாஷ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு சில உதவிகளையும் சில இப்படியாக உணவுகளையும் வழங்கி செய்கிறனால அவர் சொன்னால் நாங்கள் எதுவுமே பிழைப்படுறதில்லை. அவர் நல்ல மன சந்தோஷமாகவும் போகணும். இதை வழங்குறவர்களும் நல்ல மன சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளும். அம்மாவுக்கு சந்தோஷமா? அம்மாவும் சமைச்சவா எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டீங்க தாராளமா. ஐயாவுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். அம்மாவுக்கு ஓகே சந்தோஷம். இப்போ இந்த உதவி செய்தால் அண்ணன் இருக்கிற அம்மா அவங்களுடைய பேரனுடைய 31வது நாளுக்கு தான் 31 இன்றைக்கு 31க்காக இந்த உணவை அளித்திருக்காங்க. உண்மையாகவே அவர்கள் அவர் குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் பேர் அம்மாவோட பேரை சொல்லுங்க, பேரண்ட பேரை சொல்லுங்கன்னா அவங்க நான் பேரெல்லாம் வேண்டாம் நம்பி இது யாராச்சும் கஷ்டப்பட்டவங்க சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் சரியாக தான் வந்து சேர்ந்து இப்போ இன்னும் ஒரு 20 வரைக்கும் நாங்கள் சரியாக கொண்டு போய் சேர்ப்போம். அதே பின்னால் வீடியோவில் பதிவு பண்ணுவோம். இப்போ இந்த உணவு வழங்கின அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள்.
31ஆம் நாள் முன்னணி இந்த உலகத்திற்கு புகழ்பெற்ற ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு குழந்தையாக வர வேண்டும் என என் வயிறார என் மனதார என் வாயார வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. வாங்க பார்க்கலாம். ஓகே, நன்றி. பாய் பாய் பாய். சரி, இப்போ நீங்கள் சமைச்சிருக்கிறீங்கள். நான் ஃபோன் பண்ணி நேற்று சொன்னேன், நான் ஒரு சமையலுக்கு போகணுண்டு. இப்போ இதுக்குரிய அமௌண்ட்டு 45,000 கிட்ட வருது. அதை நாங்கள் அங்கே பில் எடுத்து எங்களை அக்காவுக்கு அனுப்புவோம். இதே 5,000 ரூபாயை வச்சுருந்தோம். இது சமையலுக்கான முழு தொகை அப்படி வருமோ? இல்லாட்டி இன்றைக்கு வேலை செய்றீங்க காலையில் இருந்து பிரச்சனை இல்லையோ? சந்தோஷம். ரைட், சந்தோஷம். சாப்பாடு எடுத்தாச்சு. சரி, என்னால் காலையிலேருந்து இப்போ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மணியாக்கு. அப்போ அவர் வந்து இந்த சமையல், அதாவது பெரிய சமையல் தான், சேர்ந்து இந்த முதியவர்களோடு சேர்ந்து அவர் இந்த சமைச்சிருக்கேன். இவர் ஒரு சமையல்காரர் தான். இப்போ அது சமைச்சதுக்காக இந்த 5,000 நான் இவருக்கு கொடுக்குறேன். என்றால் அதில் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது தானே என்றதுக்காக. மல்லாவை கடையில் தான் வாங்கினாங்க. என்ன மணி இப்போ உங்களோட கணக்கு எவ்வளோ? இதில் 2 பில் தான் இருக்கிறேன். இதில் எவ்வளோ? 1,740, அடுத்தது 400. என்னென்ன வாங்கினீங்க? பூட், அடுத்தது 1 கிலோ சீனி, அடுத்தது 1 ராந்தல் பான். உலகத்துலேருந்து 1,740. இது வாங்கிருக்கேன். அப்புறம் பையன் அங்கே தெரியலையோ தூள் தாங்க காணாமல் போயிட்டு. அடுத்தது தூள் தெரியல. அப்போ எவ்வளோ வேலை தென்னை கூட்டினா? 2,140 ரூபா. ரைட், 2,140 ரூபா. $500 2,500 சரியா இருக்கு. 2,500 தான் இருக்கிறேன் உங்களோட கணக்கு. நான் அங்கே மிச்ச காசு கொடுக்கணும். சரியா? ரைட்டா, நன்றி. சரி, இந்த 20 பாசையில் 2 உங்களுக்கு கொடுப்போம். உங்களோட மகளா? சரியா, ரைட்டா. சரி, 2 உங்களோட வேலைக்காரர் இன்னைக்கு 2 வேலை இல்லைன்னு. இப்போ நாங்கள் அந்த சாப்பாடு பார்சல் கொடுக்குறோம், கோழி சாப்பாடு. சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட இல்லையோ? ரைட்டா, கொடுங்க. வாங்க 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 வாங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. எத்தனை? ரைட், மற்றது அவருக்கு கொண்டு கொடுங்க. ரைட், சரி. 5 பார்சல் வாங்கிட்டீங்கண்ணே. நான் அங்கே கொண்டே கொடுக்குறேன் அவருக்கு. சரியா தம்பிம்பா? கொடுக்குறோம், அந்த அவனுக்கு கொண்டு கொடு. டியூஷனுக்கு வந்தீங்களே? அப்பா சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாங்க. சரியா, இது கோழி சாப்பாடு சாப்பிடு. சரியா, கொடுத்து விடுங்க அதுக்கு. சரி, கோழி இறைச்சி சாப்பாடு சாப்பிடுவீங்களே? சரியா, காசு இருக்குதா? இல்லை. அப்போ என்கிட்ட சில்லறை காசு எவ்வளோ இருக்க வரையா தாரேண்ணே. எவ்வளோ? 50 ரூபா வேணுமோ? 100 ரூபா வேணுமோ? ரைட், கோழி இறைச்சி வடிவாக சாப்பிடுங்க. இதில் எவ்வளோ வாரம் தாருங்க தான் அவசரப்படுறேன். இந்த எண்ணி பேர் எவ்வளோ இருக்குங்க? எண்ணுங்க 100 ரூபாய்க்கு மேலே இருக்குமே. 100 ரூபா இருக்கேண்ணே. 2, 4, 8. ரைட், சரி. வாங்க வாங்க, வேலையை போட்டாத ஐந்தன். சரியா, தம்பிக்கு கொடுங்க. ஓடிய வந்து வாங்க வாங்க வாங்க, கோழி சாப்பாடு சாப்பிடுங்க. அம்மாவுக்கு கொண்டு கொடுங்க. சரியா, ரைட். இன்னும் எத்தனை இடக்கு மிச்சம்? சரி, 4 இடக்கா? கொடுங்க. ரைட், யாருக்கு? ஓ, அந்த பின்னுக்கு ஒரு 5,000 இருக்கா, கொடுத்து விடுங்க. ரைட், என்ன பக்கமாக வர்றதுக்கு ஓடி வர மாட்டிங்களோ? சரி, என்ன படத்துக்கு பிடிச்சாங்க. சரி, போவேன். ரைட், கொடுங்க. இவான்ட்டு கொடுங்க. நீ சாப்பிட்டீங்களோ? 2 பேரும் சாப்பிடுங்க. கடைசி பார்சல் கோழி சாப்பாடு சாப்பிடுங்க 2 பேரும். நாய்க்குட்டியும் கொடுங்க. என்ன அண்ணா சாப்பிட்டீங்களே? சாப்பிட்டாச்சே. நீங்கள்? சரி, அப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. சரி, என்ன போட்டு வரேன். பாய் பாய், கையால் காட்டு. பாய்.